வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பொங்கல் முடிஞ்சிச்சு, பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவும் முடியாம சந்தோஷப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிக்கவும் முடியாம ஒரு பக்கம் தத்தளிச்சுன்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம மல்லி. என்னடா சொல்றோம், மல்லிக்கு என்னடா அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க எல்லாரும் ஒரு பக்கம் கேட்பீங்க. ஆமாங்க, நம்ம மல்லிக்கு கஷ்டம் 1 2ன்னு சொல்றதுக்கு இல்லைங்க, பல்லாயிரம் கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டத்தால எப்படி தாண்டி வெளியே வர போறாங்க, இதுதாங்க மெயின் ஒரு விஷயமா இருக்க போதுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி எந்த விஷயம் பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிக்கணும். இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் எல்லாத்தையும் சொல்லி 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 மல்லி எப்படியா டிப்ரெஷன் ஆகி மல்லியை அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல்ல அவங்க தள்ளணும்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க. இது நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி அவங்க செஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட பயத்தோட நாம ஒரு பக்கம் இருக்கமே. சரி, எவ்வளவோ வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயமாடா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாண்டிட்டு போனாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சும்மாவே நம்ம பேசிக்கிட்டு இருந்த மட்டும் வாழ்க்கையில சத்தியமா ஜெயிக்க முடியாதுங்க. கொஞ்சமான நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சி ஆழமா இருந்தாதான் நம்ம முயற்சிக்கு ஏற்ற வெற்றியும் நம்மளுக்கு ஆழமா சிறந்த வேலையில கிடைக்கும். அந்த மாதிரிதான் நம்ம மல்லி சிறப்பா இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. சரி, இப்படியாலும் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து மல்லி கிட்ட தெளிவா சொல்றாரு, இந்த பாரு மல்லி, உனக்கு பல டைம் சொல்லிட்டா புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ, இதுக்கு மேல தேவையில்லாம என் அக்காலாவோ ரஞ்சிதாவோ கஷ்டப்படுற மாதிரி ஆட் பண்ற மாதிரி எதுவும் நடந்துக்காத. உனக்கு பல டைம் சொல்லிட்டேன், இந்த வீட்டுல நீயும் ஒரு பொருள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னாலும் கேட்காம முடிச்சதுக்கு ஆடின்னு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயில வந்தபடி பேசுறாரு. இதனால மனசு உடஞ்சு போயிட்டு, என்னடா அது நம்மள இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கீழ்த்தனமா மட்டமா பேச ஆரம்பிச்சிட்டாரு, நம்மள பார்த்தா அவ்வளவு கேவலமா போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் மனசு உடஞ்சு போகுதுங்க. இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பரபரப்பாகவும் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதே சமயத்தில் மறுபக்கம் வெண்பா இருந்து, எப்ப பார்த்தாலும் எதுக்குப்பா அம்மாவை திட்டிட்டே இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லையா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, அம்மாவை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. என்னடா நம்ம வெண்பாக்குள்ள இவ்வளவு பெரிய சூரப்புலி வீரப்புலியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயமெல்லாம் நடந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. வெண்பா பேசுற பேச்சு விஜய் பலா 4 விட்டுக்கணும். சரி, எதுவுமே அடிக்காம சைலண்டா பொறுத்தது கடல் அளவு, பொறுத்தது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காரு. இதுக்கு மேல என்னென்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறான்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் நீங்க பார்க்க தான் போறீங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டாலும், வெண்பா இதை பார்த்துக்கோ, இனிமே தேவையில்லாம அம்மா அவரை கொட்டான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ற வேலை வச்சுக்காத, எப்படி அப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்னும் பூரி எல்லாம் சொல்லலாம் தெரியலன்னு சொல்லிட்டு பாட்டை ஒரு பக்கம் பாடி விட்டுருவோம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம தலைவர் விஜய் இருக்காருல, அவர் என்ன சைலண்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கு மேல இங்க இருந்து ஒரு யூஸும் இல்ல, நம்ம என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்தே கேட்க மாட்டேறாங்க, இந்த இடத்துல நம்ம பேசியும் யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா கிளம்பிடுறாரு. என்னங்க பண்றது விஜய், நீ நியாயமா இருந்தா எந்த ஒரு பிரச்சனை இல்லப்பா, நீ வாயில வரதெல்லாம் அப்படியே சும்மா அழுக்கு இது அது இது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித ராஜேஸ்வரி பேச்சை கேட்டுன்னு ரொம்பவே மாறிட்டா. இப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கு நம்ம விஜய் சுத்தமா பிடிக்கலைங்க. நம்ம விஜய் எப்ப மல்லி கூட சேருவாரு, 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க அப்படின்ற கான்செப்ட் வருமானு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோட எதிர்பார்ப்போட காத்துன்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஒண்ணு நடந்தா வேற லெவல் பூஸ்ட்மா இருக்கும். நடக்குமா நடக்காதா அப்படின்றதுதான் உச்சக்கட்ட ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.